இந்த அரக்கர்களை தூக்கிச் சென்றதும் தலையிலே போட்டு கொண்டதும் பார்த்த ராவணனுக்கு மிகவும் மனவேதனையாக இருந்தது. நமக்கு இதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், சீதையை எப்படியாவது அடைய வேண்டும், அவளை என் ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும். அப்படி நடந்தால் ராமன் உள்ளம் உடைந்து நொறுங்கி போவான், போர் செய்வதை விட்டுவிட்டு ஓடி விடுவான் என்று இந்த ராவணன் நினைக்கின்றான். மந்திரவாதி ஒருவனை அழைத்தான். நீ மாயத்தால் ராமனின் தலையை உண்டு பண்ணு என்று சொன்னான். அந்த மந்திரவாதி மாயத்தால் ராமனுடைய தலையை உண்டு பண்ணினான். அந்த தலையை வெட்டி எடுத்தது போல் கையிலே பிடித்தபடி இது நான் அழைத்ததும் அசோக வனத்துக்குள்ளே வா, நீ அந்த தலையை பிடித்த வண்ணமாக இருக்க வேண்டும், நான் கூப்பிடுகின்ற போது நீ அசோகவனத்திற்குள் வா என்று ராவணேஸ்வரன் அந்த மந்திரவாதியிடத்திலே சொல்லுகின்றார். சீதையிடம் சென்ற அவன், ராமனை கொன்று விட்டேன் சீதா, இனி என்ன செய்வாய் என்று ராமனை கொன்ற வேஷம் போடுகின்றான். அவன் தலையை வெட்டி வந்துள்ளேன், இறந்து போன அவன் இனி உன்னை காப்பாற்ற வரமாட்டான், ஆகையினால் என்னுடைய வார்த்தைக்கு இணங்கு என்று சீதையிடம் இவன் போர் முழக்கம் பேசுவது போல் பேசுகின்றான். ஆஹா, நான் ராமன் தலையை வெட்டிவிட்டேன், அவனை கொன்று விட்டேன் என்றதும் சீதைக்கு ஒன்றும் ஓடாது. அப்படியே மயங்கி விழுகின்றாள். தன் கணவனை தலையை பார்த்ததும், ஆகா, இந்த சண்டாளன் இப்படி செய்து விட்டான் என்று அப்படியே மயக்க நிலையில் இருக்கின்றாள். யார் இங்கே ராமனின் தலையை கொண்டு வா என்று குரல் கொடுத்தான். ராவணன் கையில் ராமனின் தலையுடன் மந்திரவாதி வந்தான். அந்த தலையில் இருந்து குருதி சர்வென்று விழுந்து கொண்டே இருக்கின்றது. இதை பார்த்த சீதை உண்மையான ராமன் என்பதை நினைக்கின்றாள், கதறி அழுகின்றாள், அப்படியே மயங்குகின்றாள், மயங்கி தரையிலே வீழ்கின்றாள். அப்பொழுது வீரர்கள் சிலர் அங்கே வந்தார்கள். ராவணனை வணங்கிய அவர்கள், அரசே, அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் என்றார்கள், நீங்கள் உடனே வர வேண்டுமாம் என்று அந்த படை தலைவர்கள் சொன்ன வார்த்தை சீதையினுடைய மயங்கிய சீதையினுடைய காதிலே கேட்டது. உடனே ராவணன் அங்கிருந்து புறப்பட்டான். மாயத்தால் செய்யப்பட்ட ராமனின் தலையும் மறைந்தது. காவலுக்கு இருந்த அரக்கியர்கள் சீதையின் மயக்கத்தை தெளிவிப்பதற்காக வெண்சாமரை போன்ற காட்டில் குலைபறித்து வீசுகின்றார்கள். அங்கே இருந்த திருச்சடையாகப்பட்டவர்கள், அம்மா, அரக்கர்களின் மாயை இது, அரக்கர்களின்
மாயை இது, இதற்கு பெயரலாமா? என்று சொல்லி அவளை தேர்த்துகின்றார்கள். அப்பொழுது சீதை கண் விழித்து பார்த்தால் அங்கே தடையும் இல்லை, வாரும் இல்லை, ஒன்றும் இல்லை, ராவணனும் இல்லை, அங்கே இருந்த தோழி பெண்களும் இல்லை. தன் தாய்க்கு சமமாக இருந்த திருச்சடையை கண்டு சந்தோஷம் கொண்டு அங்கே அமர்ந்தாள் சீதை.